பச்சை கோழி மசாலா. சூப்பர். பேரே டிஃபரெண்டா இருக்கு. ஆமாம், பச்சை கோழி மசாலானா கிரீன் கலர்ல இருக்கும். அந்த மசாலா வந்து க்ரீனியாக இருக்கும். பச்சை கோழி மசாலா இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பச்சை கோழி மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச சிக்கன் 400 கிராம், வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய சின்ன வெங்காயம் 10 நம்பர், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். அரைக்க தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 1 கை, புதினா 1/2 கை, கருவேப்பிலை சிறிது, முந்திரி 10 நம்பர், பச்சை மிளகாய் 8, சோம்பு 1 டீஸ்பூன். பச்சை கோழி மசாலா இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா செஃப்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் மேரினேஷன் ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் மசாலா ஒன்று நம்ம அரைச்சிக்கிறோம். தென் அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன டெம்பரிங் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இதுக்கு வந்து நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கோம். ஓகே. ஸோ சிக்கன் வந்து சுத்தம் செஞ்ச சிக்கனு. ஓகே. அதை வந்து போன்லெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சேம் ரெசிபி ப்ரான்லேயும் பண்ணலாம். தென் வந்து மட்டன்னா நம்ம குக் பண்ண மட்டனில் செய்யறதுனா செய்யலாம். ஓகே. இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு, மல்லித்தூள், சோம்புத்தூள். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் மேரினேஷன். கொஞ்சமாக கரம் மசாலா. ஓகே. இதுக்கு தேவையான உப்பு. கரம் மசாலா மட்டும்தான் செஃப் கலராக இருக்கு, மற்றபடி எல்லாமே க்ரீன் ஃபேமிலியில் இருக்கு. ஆமாம், அதான் பச்சை கோழி. ஓகே. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் மேரினேஷன். ஓகே. சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து தனியாக நம்ம ஊற வச்சுட்டோம். ஓகே. தென் அடுத்ததாக வந்து இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி, இதை வந்து லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி ஓகே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, அடுத்தது புதினா. இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. தென் கருவேப்பிலை, அடுத்ததாக கொஞ்சம் சோம்பு. ஆக்சுவலாக நம்ம இதில் கேஷ்யூ நட் சேர்க்குறோம். இதில் முந்திரி சேர்க்கல. இல்லை, அதாவது பச்சை மிளகா சேர்க்குறோம். பச்சை மிளகாவோட காரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். இது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். பட் எல்லாத்துலேயும் வந்து நம்ம முந்திரி யூஸ் பண்ண முடியாது இல்லையா? சேர்க்கலாமே. அது டிஷ்ஷை பொறுத்து இருக்குது. இப்போ அதாவது இப்போ பச்சை மிளகா வந்து நம்ம ராவாக சாப்பிட்றப்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் காரம். ஸோ இது சேர்க்குறப்ப கொஞ்சம் நல்லா, ஆமாம், மைல்டாக நல்லா ரிச்சாகவும் இருக்கும். தென் பட்டரு வித் கேஷ்யூ, அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே செஃப். தென் பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இந்த டிஷ்ஷும் ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வந்து இது ஆக்சுவலாக கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே செஃப், கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். யா, வெரி குட். அப்படியே வச்சுருங்க. ஓகே. தென் இதுக்கு வந்து நம்ம வெண்ணெய் பட்டர் சேர்த்துக்கிறோம். ஓகே. தென் இதிலே வந்து சோம்பு. ஓகே. சோம்பு தாளிச்சுக்கிறோம். ஓகே. தென் அடுத்ததாக இதில் வெங்காயம். ஆல்வேஸ் பட்டர் வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது இல்லை சார்? கண்டிப்பாக. ஓகே. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. யா. சின்ன வெங்காயம், ஸ்லைஸ் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோம். தென் அடுத்ததாக இப்போ நம்ம அந்த ஊற வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. இதுவும் வந்து வழக்கம் போல் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஓகே, எல்லாமே வந்து நமக்கு தெரியாத இன்க்ரீடியன்ஸ் எதுவும் இருக்காது. நம்ம வீட்டில் இல்லாத இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சொல்ல முடியாது. எஸ் செஃப், நானும் பார்த்தேன். ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் ப்ரொசீஜர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்க மாதிரி ஆளுங்களுக்கு. அது இல்லை, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக. அதுதான் சைலண்டாக திரும்பிட்டேன்னு. பரவாயில்ல செஃப், நான் இனிமேல் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்க. ஆமாம், வெரி குட். இதை லைட்டாக வந்து நம்ம இந்த பட்டர்லேயே வதக்கிடுறோம். வதக்கிட்டு அடுத்ததான் இந்த பச்சை மசாலா. ஓகே, இதான் பச்சை மசாலா. அதாவது மெயின் இன்கிரிடியன்ட். ஆமாம், இது வந்து நம்ம வதக்கி எதுவுமே சேர்க்கல, பச்சையாகவே அரைச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப இதுவும் வந்து இந்த பச்சை வாசனை தான் போகணும். அதனால் நம்ம இனிஷியலாகவே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே.
இந்த கலரே வந்து ஒரு டெம்டேஷன் கொடுக்குது செஃப். கொடுக்குதுல்ல? யா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் கிரீன் கலர் சிக்கன் பார்க்குறேன். அப்படியாம்மா? ஆமா. அதனால இந்த கிரீன் எப்படி வருது அப்படின்னு சொல்லி அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த புதினா கொத்தமல்லி கலந்தது தான். இந்த மாதிரி வேற என்னென்ன கலர் எடுத்துட்டு வரலாம்? ஆல்ரெடி வந்து மேரினேட் பண்ணுறப்ப ஓகே. உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம மூடி போட்டுடலாம். ஓகே. கரெக்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் மிதமான சூடு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ பன்னீரில் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். பன்னீராக இருக்கட்டும். கிரீன் பன்னீர், கிரீன் பேபிகார்ன், ஓகே, கிரீன் காலிஃப்ளவர். ஏன் கூட சேர்த்துட்டீங்க நீங்க? வேற வழி. ஸோ தட் அதான் ப்ரோக்கோலி கிரீனா இருக்குமே, அப்போ இதுவும் கிரீனா இருக்குமே, மெர்ஜ் ஆயிடாது? கிரீன் ஸ்கொயர். சரி, ஓகே. தென் இல்லை இப்போ ஈவன் எக்கும் நல்லாயிருக்கும். ஓகே. சேம் இதுதான். ஈவன் ப்ரான், சீ ஃபுட்டில் ப்ரானு, ஃபிஷ் எல்லாமே சூப்பராக இருக்கும். என்னன்னா இந்த பச்சை மிளகா நல்ல ஒரு காரம் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே. தென் அந்த காரத்தை லெவல் பண்ணால் தான் நம்ம கேஷ்யூ ஆட் பண்ணுறோம். தென் உப்பு புளி காரம் வழக்கம் போல் இந்த எலுமிச்சை சாறு சேர்க்குறோம். ஓகே. ஸோ ஓவரால் வந்து ஒரு பக்காவான சூப்பரான ரெசிபி. ஓகே, நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் செஃப். என்ன டேஸ்ட் பண்ணுவேன். அப்படியா? ஆமாம், பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள். இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன். ஓகே. ஆமாம். ஆக்சுவலாக இந்த உங்களுக்கு பட்டர் வித் இந்த சிக்கன் அப்புறம் இந்த மிளகுத்தூள் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. பட் வந்து இந்த ஐ அப்பீல் இந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஓகே, பெப்பர் ஆட் பண்ணிட்ட பிறகு. ஓகே. பட் இது அப்படியே இருக்கணும்னாலும் நம்ம அப்படியே சாப்பிடலாம். பட் பெப்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். டார்க் க்ரீன் ஆகிடும், லைட் க்ரீன்லேருந்து கொஞ்சம் ரொம்ப டார்க், அதாவது லைட்டாக பிளாக்கிஷ் ஆகிடும். ஓகே. எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு டவுட்டுன்னு நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஒரு 1/2 hour ஷோவில் ஒரு 100 டவுட் கேட்டுருக்கோம்மா. சரி கேளுமா. நாலேஜ் வளர்த்துக்க செஃப். ஒன்றும் இல்லை, கலர் வந்து நான் கேட்டேன் இல்லையா, நேச்சுரலாக வேறு என்னென்ன கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? ஆமாம், அது ஆக்சுவலாக நம்ம இப்போ டொமேட்டோ பேஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரைப் டொமேட்டோவாக எடுத்தோம் அப்படின்னா ரெட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே. அதிலே கொஞ்சம் ரொம்ப பழுக்காமல் எடுத்து அதோட வந்து இப்போ ஆல்மண்ட், அதாவது பாதாம் வந்து நல்லா பிளான்ச் பண்ணி தோலை உரிச்சு அதையும் அரைச்சி டொமேட்டோட சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக அந்த ஆரஞ்சு கலர் வந்துடும். சூப்பர் சூப்பர். அப்போ நேச்சுரலாகவும் கலர் வரும்? கண்டிப்பாக வரும். ஓகே, சூப்பர். அவ்வளோதான், இது பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ப்ரெசென்ட் பண்ணிடலாம். எஸ். பச்சை கோழி மசாலா எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துடலாம். பவுலில் சுத்தம் செஞ்ச சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு, மல்லித்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, முந்திரி, பச்சை மிளகாய் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் வெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு தாளித்து அதோட வெங்காயம் மதக்கி ஊற வச்ச சிக்கன் சேர்த்துட்டு அரைச்ச விழுது சேர்த்து மிதமான சூட்டில் வேக வச்சு கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு இறக்கணுன்னா சுவையான பச்சை கோழி மசாலா தயாராகிடும்.